Making a statement, okay? This is for international politics, okay? I think Vijay is going to be the next CM. திமுக அவ்வளவுதான் 2026 ஓத்துதான். பேச்சா பாத்தீங்களா? அங்கிள் இஸ் தி பெஸ்ட் அங்கிள். தலவதியே சொல்லிட்டா போல. அடுத்து 26 நாங்க தான். ஸ்டாலின் அங்கிள் எங்க போறீங்க? மக்களோட குரல் கேட்கலையா? ஸ்டாலின் அங்கிள். அடுத்த முதல்வர் இவர்தான், இவர் மட்டும் தான் முதல்வர். முதல்வர் இருக்கிறாரு. அவர்தான் தளபதி யா உயிர் தளபதி 26 டிவிக்கு அதான் ஸ்டாலின் அங்கிள் வீட்டுக்கு கிளம்பிட்டார். 2026 முதல்வர் விஜய். விஜய் நிரந்தர முதல்வர் விஜய். திமுக சுத்தமா வராது. எங்க அண்ணன் மட்டும்தான் 2026 முதலமைச்சர் மட்டும்தான். தளபதி அடிச்சுக்க தமிழ்நாட்டுல யாருமே கிடையாது. இது ஃபர்ஸ்ட் மாநாட விட அதான் பயங்கரமான கூட்டம். செகண்ட் மாநாடு இதுக்கு மேல கூட்டத்தை மாப்பீங்க. எப்ப வேணா என்ன வேணா ஆகலாம். டிவிகே மட்டும்தான் இங்க இனிமே. டிவிகே வெற்றி நிச்சயம். நான் எப்போ சொல்றேன், எனக்கு பின்னாடி எதுவுமே கிடையாது. இந்த அண்ணன் யாருன்னு தெரியாது, என்னை பிடிச்சிக்கிட்டாங்க. அதே மாதிரி நாங்கள் அவளை பிடிச்சிக்கிருவோம், விடவும் மாட்டோம். இன்னொன்று சொல்றேன், எனக்கு அரசியல் தெரியாது, இதை பேசுறவங்களோட தெரியாது. விட்டுறாதீங்க. விட்டீங்கன்னா உங்களை மாதிரி நம்பிக்கை துரோகி யாருமே இல்லை. தப்பா எடுத்துக்கிறாதீங்க. நம்பிக்கை துரோகி யாருமே இல்லை. என் பின்னாடி யாரும் கிடையாது, தெரியாது, ஒன்றும் தெரியாது. தெரியாம வந்து நிக்கிறோம். எங்க கையை பிடிச்சாரு அவரு, நாங்க விட மாட்டோம். எங்க கையை பிடிச்ச அண்ணன் தளபதி, அவர் கையை நாங்க விட மாட்டோம். இது உண்மை. நிரந்தர முதல்வர் இவர் மட்டும்தான். இவர் விட்டாங்க. தளபதி விஜய் அவர்கள் தான் நிரந்தர முதல்வர். 2026 முதல்வர். என்ன எது கேட்டா அவர் முதல்வர் விடாதீங்க. மக்களே முன்னே சொல்லிக்கிறேன், இனிமேல் நீ ஏமாறாதீங்க. ஏமாந்தீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு துரோகி யாருமே இல்லை. இது பார்க்க வருவாங்க, இன்னைக்கு கூட்டம் வரும், இதை விஜய் பார்க்க வந்த கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி மட்டும் சொல்லி விட்டுறாதீங்க. கண்டிப்பா 2026 அண்ணன் விஜய்க்கு ஓட்டு போடுங்க. கண்டிப்பா ஓட்டு போடுங்க. நீங்க ஓட்டு போடுங்க. இந்த மாதிரி நம்பிக்கை துரோகி யாருமே கிடையாதுங்க. கொள்கைகளின் பெயரை சொல்லி வந்த கொள்கை கூட்டம் அல்ல இது. மக்களின் கொள்கைக்காக வந்த அரசியல் கூட்டம் தான் டிவிகே. இது பணத்துக்காக வரல, பாசத்துக்காக வந்தது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெண்களின் பாதுகாப்பு பத்தி பேசினாரு. சில முக்கியமான விஷயங்கள் எல்லாமே தடுக்கணும், நான் செய்வேன் அப்படின்லாம் சொன்னார்ல. அதெல்லாம் கேட்கும்போது எப்படி இருக்கு? அதெல்லாம் நடைமுறைப்படுத்துறேன் எப்படி இருக்கும்? பெண்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த அரசியல் கட்சியில கண்டிப்பா முக்கியத்துவம் கொடுக்கறாரு. பாலியல் வன்கொடுமை பாத்தீங்கன்னா நிறைய பக்கம் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு உண்டான தீர்வு இன்ன வரைக்கும் நடந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கு உண்டானது இன்ன வரைக்கும் ஏதாவது பண்ணிருக்காங்களா சொல்லுங்க பாப்போம். அந்த இது கிடையவே கிடையாது. அதுக்கு கண்டிப்பா தளபதி எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரு. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, மக்களோட தேவையை அறிஞ்சுதான் அரசாங்கம் நடத்தணும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா அரசாங்கத்தை கிட்ட இருந்துதான் மக்களுக்கு தேவை வருது. அப்ப அடிப்படை தேவை எல்லாமே பாத்தீங்கன்னா மக்களுக்கு சரியான முறையில போகுதா அப்படின்னா போகவே கிடையாது. அதனால எங்க தளபதி என்ன சொல்லியிருக்காருன்னா, வீடு வீடாக சென்று ஊராக சென்று அடிப்படை மக்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து அதை செயல்படுத்துவதற்காகத்தான் கழக தோழர்களும் மாவட்ட மகளிர் அணிகளும் அனைவரும் இருக்கின்றார்கள். அதற்கு ஒற்றுமையாக நாங்கள் அனைவரும் இருப்போம். இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா, சூரியன் மறையும் நேரம் வெகு தூரத்தில் இல்லை. மதுவிலக்க மூடணும்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு மதுவிலக்கு மூடப்பட்டதா? கனிமொழி எவ்வளவு பேசியிருக்காங்க. இன்னைக்கு அதுக்கு ஏதாவது தீர்வு நடத்தப்பட்டதா? அந்தந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களோட பெண்களுக்கு தாங்க அதோட வழி என்னன்னு தெரியும். ஒவ்வொரு குடும்பத்திலையும் போதைக்கு அடிமையாகி இன்னைக்கு அதை அரசாங்கம் நடத்துறாங்க. அதை ஒழிச்சாவே எந்த அரசியல் கட்சியும் நல்லா தாங்க இருக்கும். பேசல வரலன்னு சொன்னாங்க. அவங்க சொல்ல அவர் முன்னேறிக்கிட்டே பேசிதான் இருக்காங்க. ஆனா தளபதி வந்தானா உண்மையே சொல்லல, முக்கியம் செயல். அவரோட செயல் அதுல இந்த இருக்கிற மக்கள் மொத்த பேருமே நம்பிக்கை வச்சிருக்காங்க. எங்க தளபதியை நாங்க நம்புறோம், எங்க அண்ணனை நாங்க நம்புறோம். கண்டிப்பா பண்ணுவாரு. அவர் பேசுறதுலயே பிடிச்சிருந்த விஷயம் என்ன உங்களுக்கு? அப்பான்றவரை அங்கிளா மாத்தினாரு. நம்ம பாரம்பரியத்துல யாரையுமே அப்பான்னு கூப்பிட மாட்டோம். 1000 பேரை அம்மான்னு கூப்பிடுவோம். ஆனா அப்பா யாருமே ஒருத்தர் தான். நம்ம அப்பா மட்டும் தான் அப்பா. வேற யாரையுமே அப்பான்னு சொன்னா அது எங்க அம்மாக்கே அசிங்கம். அது புரியுதுங்களா? நல்ல வேலை
எங்க அண்ணன் அந்த அப்பாவை மாத்தி அங்கிளா மாத்தினாரு. அதுக்கு எங்க அண்ணனுக்கு கோடி புண்ணியம். இங்க பாருங்க, தாய் மாமன் சொல்லிருக்காரு. ஏன் 2 பொண்ணுக்கு தாய் மாமா அவர்தாங்க. தமிழ்நாட்டுக்கு தாய் மாமா என்ன தம்பியாவோ தாய் மாமன் இல்லாதவங்களுக்கு தாய் மாமனாவோ தளபதி இருப்பாருன்றதுல எந்தவித ஐயமும் இல்ல.